வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். அதுல நட்பை பற்றிய புரிதல் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஆராயாத நட்பின் விளைவுகள். ஒரு நட்பை ஆராயாம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது யார் ஒருத்தங்க குடும்ப பெருமை போயிடுமோ நம்ம செய்யற சின்ன தப்புனால கூட அப்படின்னு அந்த பழி பாவங்களுக்கு அஞ்சுறாங்களோ அவங்களுடைய நட்பை நம்ம வச்சுக்கணும்னு நம்ம சொன்னோம். இருந்தாலும் செல்லக்குட்டி என்ன கேக்குறாங்க, ஒருத்தங்களோட குடி பிறப்ப நம்ம ஆராய்ஞ்சு நட்பு வச்சுக்கணும்ன்றது இது ஒரு அநாகரிகமான செயலா இருக்கே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு செல்லக்குட்டீஸ் எல்லாம் என்ன சொன்னீங்க? அது ஒரு அநாகரிகமான செயலா எனக்கு தெரியல. நிச்சயமா ஒருத்தங்களோட குடிப்பிறப்ப ஆராய்ஞ்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர், கரெக்ட் தான். சரி, அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஆராயணும் அப்படின்னா அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சில டிப்ஸ் சொல்றாங்க. யார் ஒருத்தங்க தான் செய்யற தப்புனால தன் குடும்பத்துக்கு குடும்ப பெருமை போயிடும், ஒரு பழி பாவம் வந்துடும், ஒரு கெட்ட பெயர் வந்துடும் அப்படின்ட்டு பயப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன்னை நம்பி ஒரு நண்பர் இருக்காங்க, அதாவது அவங்க கூட ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அந்த ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு செஞ்சா கூட அந்த ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு செஞ்சா கூட துடிப்பாங்களாம். தன் குடும்பத்துக்கு எப்படி கெட்ட பெயர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அவங்க செய்யற செயலால, அதாவது அந்த ஃப்ரெண்டு செய்யற செயலால அவங்க அந்த ஃப்ரெண்டுக்கோ இல்ல அந்த ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கோ எந்த ஒரு கெட்ட பெயரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு துடிப்பாங்களாம். சரிங்களா? அதனாலதான் அந்த மாதிரி குடிப்பிறப்ப ஆராய்ஞ்சு அந்த மாதிரி ஒருத்தங்களை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒருத்தங்களை பாத்தீங்கன்னா பாருங்களேன். இங்க இந்த படத்துல இந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒண்ணு தப்பு செய்ய போறாங்க. நான் இது செய்வேன் அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க பாருங்க, கெஞ்சி கேக்குறாங்க. நீ இந்த செயலை செஞ்சிடாத, இத செஞ்சிட்டீன்னா என்ன ஆகும், இதோட கான்சிக்வன்ஸ், இதோட விளைவு உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி என்ன ஆகும், கெட்ட பெயரை உண்டு பண்ணிடும், அது பழி பாவத்தை உண்டு பண்ணிடும், அதனால செய்யாதன்னு கெஞ்சுறாங்க. சரிங்களா? இவங்க பண்ண போறது தப்பான செயல் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால என்ன பண்றாங்க, கெஞ்சி சொல்றாங்க, வருந்தி வருந்தி சொல்றாங்க, அழச் சொல்லி அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. சரிங்களா? அழுது அழுது சொல்றாங்க, தயவு செஞ்சு அதை செஞ்சிடாத, அதனால உனக்கும் கெட்ட பெயர் வந்துரும், குடும்பத்துக்கும் கெட்ட பெயர் வந்துரும் அப்படின்னு கெஞ்சுறாங்க இந்த ஃப்ரெண்டு. சரிங்களா? என்ன பண்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டாங்க. சரிங்களா? தப்பு பண்ண பிறகு அந்த கான்சிக்வன்ஸ், அதோட விளைவுகளை சொல்லி சொல்லி காட்டி திட்டிகிட்டே இருக்காங்க பாருங்க. இடிக்கிறது, இடிச்சு இடிச்சு சொல்றது, அவங்க செஞ்ச தப்ப திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறது. திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, சொல்லி காமிச்சு திட்டுறாங்க பாருங்க. நீ இது செஞ்சது தப்பு, இதனாலதானே உனக்கு இப்படி ஆச்சு, நீ அதை செஞ்சல்ல அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு திரும்ப 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 என்ன பண்றாங்க, சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன். இப்ப இந்த ஃப்ரெண்டு எக்ஸாம்க்கு நாள் இந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, நீ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அதனால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அலட்சியமா விட்டுட்டு என்ன பண்றாங்க, வந்து நல்லா விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பண்ணிட்டு ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிக்காம தனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தோட போய் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா என்ன ஆயிடுது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. சரிங்களா? இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படின்னு, உனக்கு எல்லாம் தெரியும்னு நீ போனல்ல, இப்ப பார் ஃபெயில் ஆயிட்டல்லன்னு சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த தடவை, நம் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல பதியும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள்ல திரும்ப திரும்ப அதை சொல்லி சொல்லி இடிச்சு இடிச்சு காமிக்கிறாங்க. நீ செஞ்ச தப்புனால தானே நீ ஃபெயில் ஆனன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச தப்ப என்ன பண்றாங்க,
இடிச்சு 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 காமிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது இந்த ஃப்ரெண்டுக்கு, ஆமா நான் செஞ்ச தப்புனாலதானே ஆயிடுச்சுன்ட்டு அவங்க மனசுல அது ஆழமா போய் பதியும். அப்படி பதியக்குள்ள என்ன பண்ணுவாங்க அவங்க, அவங்க தப்ப உணருவாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள மறுபடியும் ஒரு தப்ப செய்யாம அவங்கள நல்வழிப்படுத்துறாங்க. நீ இத செஞ்சனா திருப்பி இந்த மாதிரி பிரச்சனை உனக்கு வரும்னு சொல்லிட்டு அது செய்யாம அவங்கள என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்லி நல்வழிப்படுத்துறாங்க. அப்ப ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த ஒருத்தங்க குடும்பத்துக்கு எந்த பழிபாவமும் வந்துடக்கூடாது தான் செய்யற தப்புனால அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள், ஒரு ஃப்ரெண்டு தப்பு செய்ய போறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட அழ அழ சொல்லி இந்த மாதிரி செஞ்சினா அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லி அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவாங்க. அடுத்தது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதை சொல்லி சொல்லி காமிச்சு நீ இந்த தப்பு பண்ணிட்ட, எதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது இடிச்சு இடிச்சு சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. அடுத்தது மறுபடியும் கடைசியா என்ன பண்ணுவாங்க, இது நம்ம செய்யக்கூடாத செயல அது செஞ்சிட்ட பரவாயில்ல இப்ப வருத்தப்பட்டுட்டு இல்ல இனிமே அதை செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள நம் செயலை திரும்ப செய்ய விடாம நல்வழிப்படுத்துவாங்க. இவ்வளோ விஷயங்களை அந்த ஃப்ரெண்டு செய்யறாங்க. சரிங்களா, இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும், இந்த மாதிரி ஒரு நட்பு எப்படி தெரிய வரும் அப்படின்னா அவங்களோட குடிப்பிறப்ப நம்ம ஆராய்ஞ்சாதான். சரிங்களா, தன்னுடைய சின்ன செயலுக்கு வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து குடும்ப பெருமைய மெயின்டைன் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப நம்ம ஆராய்ஞ்சு நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. அதனாலதான் குடிப்பிறப்ப ஆராயணும்ன்றாங்க. எந்த திருக்குறள் அப்படின்னா நட்பு ஆராய்தல். என்னென்ன சொல்றாங்க பாருங்க, அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல் அப்படின்னு சொல்றாங்க. அழச்சொல்லினா என்னன்னு பார்த்துட்டோம், இடித்து அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், வழக்கு அறிய அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த மாதிரி வல்லமை உடையவங்களுடைய நட்பை நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்பதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம், நல்ல பாதையில நம்ம பயணம் பண்ண முடியும். நம்ம எந்த தப்பு பண்ணாலும் அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. நம்ம அப்பா அம்மா சொன்னா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம், உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. ஆனா ஃப்ரெண்டு சொன்னா நம்ம ஏத்துப்போம். அதனால எப்பவுமே அந்த மாதிரி ஃப்ரெண்டை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் சூப்பர் டூப்பரா இருக்கும். நம்ம எப்பவுமே குட் பாத்ல மட்டும்தான் டிராவல் பண்ணுவோம். சரிங்களா இல்லையா செல்லக்குட்டீஸ், கண்டிப்பா இல்லையா. சரி, இப்ப இந்த திருக்குறள் அதுக்கான விளக்கம் கேள்வி பதில் எல்லாமே ரொம்ப அழகா சொல்லி அனுப்புங்க. தேங்க்யூ சோ மச்.